இதில் வந்து என்ரிச் கிளாசன் மஸ்ட்டு, ஜார்ஜ் பட்லர் பஸ்ட்டு. இஷான் நீங்கள் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா சேசிங்னா எடுக்கலாம். இஷான் கிஷன் வந்து திடீர்னு ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, திடீர்னு ஒரு மேட்ச் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இப்போதைக்கு நான் இஷான் கிஷன் எடுக்கல. டாஸை பொறுத்து நான் பிக் பண்ணிக்கிறேன். கில்லு, சாய் சுதர்சன், டிராவிஸ் ஹெட் 3 பேருமே மஸ்ட்டு. ஆங்கிட் வர்மா எடுத்துக்கலாங்க. ஆங்கிட் வர்மா நான் இப்போதைக்கு ஆங்கிட் வர்மாவோட போகிறேன். அபிஷேக் சர்மாவையும் நான் இப்போதைக்கு நான் எடுக்காமல் வச்சுருக்கிறேன். கமிங் டு மெண்டிஸ். ஸோ என்னோட 4 பவுலர்ஸ் பொறுத்தவரை சிராஜ் எடுத்துக்கிறேன், கமின்ஸ், சாய் கிஷோர் அண்ட் சேசன் அன்சாரி. நல்ல ஒரு பிக்கு தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்போன்னா ஃபஸ்ட் போலிங் பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட டீமை பாருங்கள். ஸோ நான் இப்போதைக்கு தான் நான் வந்து அபிஷேக் சர்மா வெளியே வச்சிருக்கிறேன். இஷான் கிஷனி, அபிஷேக் சர்மா, இஷான். ஏன்னா நான் ஆங்கிட் வரும் கொஞ்சம் நல்லா ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறாரு. ஸோ அதனால நான் வச்சிருக்கிறேன். தென் நீ இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் ஜிடி பண்ணுறாங்கன்னா சிராஜ் மஸ்ட்டு அண்டு பிரசித் கிருஷ்ணா மஸ்ட்டு. ஏன்னா 2 பேரும் தான் டெத்தில் போட போகிறாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து இவர் பண்ணுறாரு, டெத்தில் பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பாக கொண்டு வருவார். டெத்தில் சிராஜுக்கு ஒரு ஓவர் இருக்கும், பிரசித் கிருஷ்ணாவுக்கு 2 ஓவர் இருக்கும். ஸோ நீ கண்டிப்பாக 2 பேரையும் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். இதுவே எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் மஸ்ட்டு. ஜேசன் அன்சாரி கூட 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் இங்கே என்னென்னா பேட்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்கனால நான் பேக்கெட்டர்ஸ் நல்லாவே ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். கமிங் டு மினிஸ் 1 or 2 ஓவர்ஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட கேப்டன் இந்த வென்யூவில் ஃபார்மாக இருக்கிற டிராவிஸ் ஹெட்டை போட்டிருக்கேங்க. டிராவிஸ் ஹெட் அண்டு ஜோஸ் பட்லர். ஆனால் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரை. அபிஷேக் சர்மா ஒரு நல்ல சாய்ஸு, ஜிஎல்ல சுமன் கில் ஒரு நல்ல சாய்ஸு, சாய் சுதர்சன் ஒரு நல்ல சாய்ஸு, என்ரிச் கிளாசன் நல்ல சாய்ஸு, வைஸ் கேப்டன் கம்மின்ஸ் கூட ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்கன்னா ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்குது. ரஷீத் கான் ஃபார்ம்லே இல்லை. ஒருவேளை தன்னோட ஆப்பனன்ட் டீமுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக அடித்து கூட ஃபார்முக்கு வரலாம். அன்றைக்கி ஒரு 3 விக்கெட் எடுக்கலாம். அவருக்கு ஒரு டேவாக இருந்தால் கூட நல்லா. அதெல்லாம் என்னென்னா ஒரு ஜிஎல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போவே பாருங்களேன், ரஷீத் கானை வந்து எத்தனை பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 32% தான் எடுத்துருக்கிறாங்க. ஆவரேஜ் பாயிண்ட்டே ஒரு 20 தாங்க வந்திருக்கு. இந்த டீமுமே ட்ரீம் டீமில் வரல. அவர் 3 மேட்ச் ஆடி இருக்காருன்னா 3 மேட்ச் ட்ரீம் டீமில் வர்றது அவருக்கு ஒரு மைனஸாக இருக்குது. பட் இவரை பாருங்கள், ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ட்ரீம் டீம் வரலாம். பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துருந்துருக்காரு. நல்லாவே சாய் கிஷோர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ரஷீத் கானு, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷனு இவங்கெல்லாம் ஒரு டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு